எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கோமதி சங்கர். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு முக்கியமான பொருள். நீ கிட்டத்தட்ட 10 நாளுக்கு நிறைய வீடியோவில் நிறைய பேர் சொல்லி கொடுத்த விஷயம் தான் தேன் அப்படிங்கிற விஷயத்த. நல்ல தேன் எது, கெட்ட தேன் எது? தேனுக்கு நிறைய டெமோக்கள் பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா டெமோவும் திருப்தியாக இருக்காது. திருப்தியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் திருப்தியாக இருக்காது. நாய் நக்காத தேன்பாங்க, பேப்பரில் விட்டா 10 நாளுக்கு அது கீழே வரைக்கும் இறங்கும் அப்படிம்பாங்க. வெள்ளைப்பாகுனா 10 நாளுக்கு தண்ணியில் விட்டா கீழே அப்படி இறங்குவாங்க. நிறைய டெமோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு உருப்படியான டெமோ, இது வரைக்கும் யாரும் சொல்லித்தராத டெமோ, அதிசயமான டெமோ. எந்த யூடியூப்லையும் யாரும் சொல்லித்தராத ஒரு வித்தியாசமான ஒரு புது டெமோவை இன்னைக்கு பார்க்க போறோம். கவனமா பாருங்க. கொஞ்சம் லென்த்தியான வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேன் ஒரிஜினலா நல்ல தேன் தானா, நம்ம வச்சிருக்க தேன் உருப்படியான தேன் தானா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். எல்லா தேனும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும், கட்டியா தான் இருக்கும். நமக்கு ஜீனி பாக 10 நாளுக்கு அதிகமா 10 நாளுக்கு காய்ச்சினா கண்டிப்பாக அடி வரைக்கும் போகத்தான் செய்யும். தண்ணியில கரையிறதுக்கு லேட் ஆகும், எல்லாம் பார்க்கலாம். ஆனா இது ஒரிஜினல் மலை தேன். நல்ல தேனா கெட்ட தேனாங்கிறத நம்ம இப்போ உடனே பார்த்துடலாம். அதுக்கு ஒரு முக்கியமான டெமோ இருக்குது, அதை காமிக்கிறேன். காமிக்கிறத விட உணர வைக்கிறேன். சரிதானா? சரி, இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கேள்வி 10 நாளுக்கு தேன் என்ன சுவை அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ற விஷயம் இனிப்பு அப்படிம்பாங்க. தேன் இனிப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா இனிப்பு கூட இது சேராது. சரியா? இது ஒரு தனி வகையான இனிப்பு. சரியா? இப்ப நீங்க வெல்லம் அது ஒரு தனி இனிப்பு, ஜீனி அது ஒரு தனி இனிப்பு, சரினா? நாட்டு சர்க்கரை அது ஒரு தனி இனிப்பு, பதநீர் அது ஒரு தனி இனிப்பு. கிட்டத்தட்ட இனிப்பு வகைன்னு சொல்லப்போனா எல்லாத்துக்கும் டேஸ்ட் ஒன்று போல இனிப்பு தான் தெரியும். ஆனால் இந்த இனிப்பு எல்லாமே ஒரு சார்ந்த இனிப்பு கிடையாது. சரிதானா? குழப்பற மாதிரி இருக்கும், நல்ல குழப்ப, ஆனா தெளிவாயிரும். சரிதானா? அதாவது நல்ல தெளிவா கேட்டுங்க. இன்னைக்கு இருக்க பொசிஷன்ல இனிப்புன்னு சொல்லியாச்சுன்னா நிறைய இனிப்புகள் இருக்குது. ஆனா அவன் பார்க்கும் போது நம்ம நாக்கு எல்லா இனிப்பையும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் பண்ணும். ஆனா நாக்குல பல கோடி வகையான சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள், நம்ம நாக்குல இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் ஒவ்வொரு இனிப்பையும் தரம் வாரியா, வகை வாரியா, சைஸ் வாரியா பிரிச்சிடும். ஆனா அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, கரெக்டா சொல்லி கொடுத்துருத. சரினா? அந்த கரெக்டா எப்படி நம்ம நாக்கு பிரிக்குங்கிறத உங்களுக்கு சொல்லி தருது. என்னை பாருங்க, கரெக்டா சொல்லிடுற. சரி, இப்ப முதல்ல கேட்ட மாதிரி தேன் இனிப்பு தான். ஆனா நல்லா கவனிக்கிறோம், தேன் இனிப்பு தான். பாருங்க, தேன் இனிப்பு தான். நான் என்ன பண்ண போறேன்னா, தேனை எடுத்து 10 நாளுக்கு லேசா அப்படி கையில விட்டு, நல்லா கவனிங்க, தேன் என்ன செய்ய போறேன், கையில விட்டு இப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சரியா? டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்படிதான் தேனை நக்கி தான் சாப்பிடணும். இருமா தங்கம், தேனை நம்ம நக்கி தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது நாக்குல உள்ள உமிழ்நீரும் இந்த கையில உள்ள அந்த ஒரிஜினல் அந்த ஸ்கின் டேஸ்டும் சேர்ந்து ஒரு முதிர்ச்சுவையை உண்டாக்கும். அதுதான் தேனோட ஒரிஜினாலிட்டி. சரி, இப்போ நம்ம தேன் நக்கி சாப்பிட்டோம், சூப்பர், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தேன் நக்கி சாப்பிடும், தாங்க லைவ் வீடியோ போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனி. சரி, அப்ப தேனை நக்கி நம்ம சாப்பிடும் போது இந்த தேன் டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சு போகும். ஆனா அதே சமயத்துல அந்த தேனோட டேஸ்ட் நம்ம நாக்கு எப்படி தெரியுமா பிரிக்கி, அதிசயமா பிரிக்கும். எப்படிலாம் பிரிக்கும் தெரியுமா? நான் சொல்லித்தரேன் பாருங்க. தம்பி டீ குடிச்சிருவா? சரிம்மா. கவனிச்சிங்களா? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எந்த பொருளை சாப்பிடும் போதும், இனிப்பு பொருளை சாப்பிடும் போது, சாப்பிட்டுட்டு கவனிக்க நண்பர்களே, இனிப்பு பொருளை சாப்பிட்டுட்டு நம்ம டீ குடிச்சோம்னா டீல இனிப்பு தெரியாது. புரிஞ்சுங்களா? நல்லா கவனிக்கணும், குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா தெளிவா இருக்கும். அதாவது இனிப்பு பொருளை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சோம்னா டீ இனிப்பு தெரியாது, இனிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க, குடிக்க, ஆனா இனிப்பு இருக்கு. ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான மேட்ரு, கவனமா கேளுங்க. கொஞ்சம்
ஏதாவது சிந்தனா கூட கவனமா கேளுங்க. சரிங்களா? டீல போட்ட அந்த ஜீனியும், அல்வால போட்ட ஜீனியும், ஜிலேபியில போட்ட ஜீனியும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே வகைரா. கவனிக்க நண்பர்களே, டீல போட்ட ஜீனி, அல்வால போட்ட ஜீனி, ஜிலேபியில போட்ட ஜீனி எல்லாம் ஒரே வகைரா. அப்ப மூணும் சேர்ந்து ஒரே நாக்கு சொல்லும், இது எல்லாம் ஒரே வகைரா. அதனால அப்ப டீ குடிச்சீங்கன்னா டீ இனிப்பு இருக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ தேன் இனிப்பு தான். ஆனா தேனை சாப்பிட்டுட்டு, ஐயா கவனிங்க, முக்கியமான மேட்ரு, தேனை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா டீ இனிக்கணும். அப்படி இனிச்சதுன்னா ஒரிஜினல் தேன். ஏன்னா இந்த இனிப்பு வேற, இந்த இனிப்பு வேற. கவனிங்கள நம்மளை கவனிங்க, டீயோட இனிப்பு வேற, டீயோட இனிப்பு வேற, தேனோட இனிப்பு வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியல் காமிக்க நம்ம நாக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க கேட்கலாம், அப்போ பனங்கற்பட்டி உண்மை பனங்கற்பட்டி நீங்க டெஸ்ட் பண்ணலாம். எப்படி ஒரிஜினல் பனங்கட்டியான்னு நீங்க சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சு பாத்தீங்கன்னா டீ இனிக்கணும். அப்போ பனங்கற்பட்டியும் இதுவும் ஒரே டேஸ்ட் கிடையாது, ஒரே சுகர் கிடையாது, ஒரே 10 நாளுக்கு ஸ்வீட் கிடையாது. பனங்கற்பட்டி வேற டேஸ்ட், அதுல உள்ள இனிப்பு வேற, நம்ம ஜீனியில போட்ட இந்த டீயோட இனிப்பு வேற. நண்பர்களை புரியுதா? அதே மாதிரிதான் பனங்கற்பட்டி அடுத்து 10 நாளுக்கு சீனா கல்கண்டு எல்லாம் வேற மாதிரி வித்தியாசம் வரும், டேஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாரும் சாப்பிடக்கூடிய பனங்கல்கண்டு சாப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கும் இதே டெஸ்ட் தான். பனங்கல்கண்டை வாங்கி சாப்பிடுங்க. அது ஒரிஜினல் பனங்கல்கண்டா இருந்தா டீ குடிக்கும் போது டீ இனிக்கணும். அப்போ டீ இனிக்கல அப்படின்னா பனங்கற்கண்ட ஜீனி வச்சு செஞ்சிருக்காங்க. சரி, தேன் இனிக்கல நண்பா, அப்படிங்களா? தேன் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா டீ இனிக்கல அப்படின்னா இதுல போட்டிருக்க அதே 10 நாளுக்கு ஜீனியத்தா இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? கவனிச்சீங்களா நண்பர்களே? அதாவது டீல போட்டிருக்கக்கூடிய இதே ஜீனியத்தான் காய்ச்சி கிட்டத்தட்ட தேனா மாத்தி வச்சிருந்தா இந்த டேஸ்டும் மேட்ச் ஆயிரும். அப்ப டீ குடிக்கும் போது டீ இனிப்பு இருக்காது. அப்போ இது ஒரிஜினல் மலைத்தேன் கிராமங்கள்ல இருந்து நமக்கு வாங்கி மொத்தமா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மலைத்தேனை குடிச்சிட்டு டீ குடிச்சீங்கன்னா கண்டிப்பாக டீ இனிக்கும், இனிக்கணும். இனிச்சுன்னா இந்த டீ குடிக்கும் போது தேனை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சீங்கன்னா டீ இனிச்சதுன்னா இந்த தேன் ஒரிஜினல். ஏன்னா இதுல போட்டிருக்க இனிப்பு வேற, இதுல போட்டிருக்க இனிப்பு வேற, ரெண்டு இனிப்பு வேற. பார்த்தீங்களா எவ்வளவு டெமோ? இது வரைக்கும் எத்தனை டெமோ நீங்க பார்த்துருப்பீங்க. யாராவது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னாங்களா? சொன்னாங்கன்னா டிஸ்கஷன்ல 10 நாளுக்கு நீங்க சொல்லுங்க, கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த டெமோ மாதிரி இது வரைக்கும் யாராவது உங்க நாக்கு போய் சொல்லாது. வாக்கு போய் சொல்லும், நாக்கு போய் சொல்லாது. என்னத்தான் சொல்லி வித்துட்டு போயிருவாங்க, தேனை விற்கிறவங்க. ஆனா நான் என்னக்கா தேனு, அந்த தேனு, இந்த தேனு வித்துருவாங்க. ஆனா நல்லா கவனிச்சுடுங்க, உங்க நாக்கு போய் சொல்லாது. அதாவது நீங்க தேனை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சீங்கன்னா டீ இனிக்கணும். இதான் ஷார்ட். இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்த விஷயத்த ஒரே சாராம்சம் என்னன்னா, தேன் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா டீ இனிச்சதுன்னா இந்த இனிப்பு வேற, இந்த இனிப்பு வேற. நாட்டு சக்கரை அதே மாதிரிதான், பனங்கற்கண்டு அதே மாதிரிதான். நம்ம உடைய 10 நாளுக்கு கருப்பட்டி, பனங்கருப்பட்டி இருக்கலாம், அதுவும் இதே மாதிரிதான். இந்த இனிப்பெல்லாம் நம்ம நாக்கு ஒரே மாதிரிதான் சொன்னா கூட அந்த நாக்குல உள்ள அந்த சுரப்பிகள் பிரிச்சிரும். இதை விட ஒரு பெரிய டெமோ என்னன்னா உலகத்திலே கிடையாது. இப்போ நீங்க சொல்வீங்கல்ல, பக்கத்து டீ கடையில் போய் ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு யார் தேன் கொடுத்தாலும் கொண்டா, நான் தேன் ஒரிஜினல் டூப்ளேட் சொல்லித்தான்னு சொல்லி அதை குடிச்சிட்டு, இந்த தேனை குடிச்சிட்டு அந்த டீயை குடிக்கும் போது டீ இனிச்சால் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு நீங்க வாங்கி வச்ச அந்த தேன் ஒரிஜினல். ஓகே, நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.